நான் ட்விட்டர் வந்து பாக்குறேன் என்னத்த போட்டான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு கீழே படிக்கும்போது இல்ல ஆதவர்ஜுன இல்ல குருபுரம் ஆதவர்ஜுன் சொல்றது கூட சரி ஓகே ஏதோ ஏதோ என்ன கலாச்சாரம் சொன்னது கூட ஏதோ ஒண்ணு இருந்து போட்டோன்ற மாதிரி தான் இருந்தது. கீழே ஒரு லைன் படிக்கும் போது தான் ட்ரையர் ஆச்சு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அது எப்படி இந்த சின்ன வயசுல 10 மார்க் எழுதும் போது கீழே ஒரு லைன் எழுதி நம்ம ஒரு கொட்டேஷன் போடுவோம் பேர் அந்த மாதிரி போட்டு இருந்தா போல. அதான் இதை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு. அதான் பாக்குறேன் இதான் யாரா நீ வரும் பேரு நீ யார் அந்த மாதிரிதான் இருந்தது. நீ யாரு முதல்ல சொல்றதுக்கு விடுங்க அது. ஆனா எனக்கு சிரிப்பாதான் இருந்துச்சு. அதான் அவர் எதிர்பார்த்தது இங்க நடக்கல, மக்கள் எதிர்பார்த்தது நடந்துச்சு. ஆனா ப்ரோ இல்ல பார்க்கிங் படத்துல வர மாதிரி கிளம்ப நைட்டு போதைய போட்டு காலங்காத்தால மெதுவா ட்ரை பண்ணிருப்பான் போல. போட்டு லெட்டர் பாடுதான் எவ்வளவு லெட்டர் பாடு கடைசியில அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்மையிலே இருக்குன்னு காமிச்சிட்டாரு பாருங்க. உண்மை. ஆனா இல்ல ப்ரோ இந்த வயசாகும் போது அதான் இப்போ இந்த வயசுல அதெல்லாம் கிடையாது. வயசா எல்லாம் நல்லவங்களாதான் இருந்திருக்காங்க. நீ வேற அதான் இல்ல ப்ரோ மெச்சூரிட்டியா அது சேர்ந்து வந்தாலே முடிஞ்சுது. இப்ப ஏன் இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரோ இல்லையோ இப்ப சரியா இல்ல நான் கேக்குறேன் போதும். அதான்டா சொல்றேன். வயசான காலத்துல எப்படின்றிய வயசுல மட்டும் அவர் என்ன நல்லது பண்ணி கீழ்ச்சாரா? இல்ல ப்ரோ அப்படி இல்ல. அது இல்ல ஏர்போர்ட் எல்லாம் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டதெல்லாம் ஏதோ அன்னைக்கு கிஸ்டால இருந்தேன் பண்ணிட்டேன்ற மாதிரி போயிடலாம். இல்ல ஒரு நிமிஷம் கார்த்திய உன் லாஜிக் கேட்டியா? சின்ன ஒரு பிரச்சனை பண்ணது ஐயோ அது சின்ன வயசுங்க. ஐயோ இப்ப பண்ணிருக்க ஐயோ ஏதோ வயசானவருக்கு ஐயா இது இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, அவன் ஆண்மையின் பலத்தை காட்டு. இல்ல ப்ரோ கூட அலெக்ஸ சேர்த்துக்கிறான். என்ன சின்ன ஐயா நான் சொல்ற டோன் வந்து பாவன்டா அவனை விட்டுறாதீங்கடான்றேன். விடுங்கடான்னு சொல்ல விடுங்க. ஆனா இல்லைங்க இப்போ நீங்க இளையராஜா ரஜினி இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி கூட வந்து போஸ்ட் போட்டு என்னடா ரியல் லைஃப் ஏன்டா எவன் சோத்துல மண்ணாரி வச்சிருக்காரு? இல்ல அவரு இல்லடா அலெக்ஸ். இப்போ வந்து நான் எப்படி சொல்றது, இப்ப கார்த்தியே இருக்கான் ஓகேவா? இல்ல ப்ரோ அவருக்கு தேவை அந்த மரியாதை, அவருக்கு தேவை அந்த மரியாதை. ஏங்க அவருக்கு மரியாதை கூட தேவையில்லைங்க, காசு இருந்தா போதுங்க. புரியுதுங்களா? அந்த குடுக்குறேன்னு அசிங்கப்பட்டனதை பாத்துருப்பேன். இந்த ஆள் தான் இந்த கீழே இளையராஜா ஃபேன் இருந்தா கூட எவனாவது அசிங்கமாத்திக்கோங்க. பிடிக்கும்டா. இல்ல ப்ரோ எனக்கும் பழைய இளையராஜா பாட்டுலாம் பிடிக்கும். ஆனா அதான் பழைய இளையராஜா ப்ரோ இளையராஜா பாட்டுனாலே பழசுதான் ப்ரோ. இந்த சொல்லுவானதான் நீ புடுங்கிறது போனாவே தேவையில்லாத அடிதான்ற மரியாதை. பேசக்கூடாது இல்லங்க அதை விடுங்க. ஆனா மேட்டர் இது கேரக்டர் நெகட்டிவ். உண்மையாலுமே அவர் சாங் எனக்கு ஒரு தெரு பார்த்து அந்த சாங்லப்பா நானே இளையராஜா நைட் இல்ல இங்க இருந்து நைட் டிரைவிங்ல போகும்போது கேட்டுனே போயிருக்கா போல. இல்ல கேட்டுதான் போனேன். அலெக்ஸுக்கு தெரியும். அலெக்ஸ் ஒரே நிமிஷம் அந்த இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ராதிகாவும் நம்ம தலைவர் சின்ன வயசு பாட்டு ஒண்ணு வந்து இளையராஜா ஒண்ணு போட்டார்ல போஸ்ட். ஆமா அதுக்கு கடின்னு கச்சானுங்க தெரியுமா? அவரே விட்டு வைக்கலையா? அந்த குரங்குங்க கிளாமர் ஆப்பிள்ன்ற மாதிரி அவ்வளவு மனுஷனை போட்டு கடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா அதுல லைன்ஸ் எல்லாம் வேற வரும்ல, அது அரசியல் சாங் தானே அது. அந்த போஸ்ட் பாத்து அந்த பாட்டு அவரு போஸ்டா போட்டாருன்ட்டு போட்டு கடின்னு கச்சானுங்க. ஆனா கிங்க இப்ப விக்னேஸ்வர கிங் எல்லாம் வேற காலம் அது இருக்கட்டும். இப்ப அடுத்து ஜென் ஆல்பா வருவானுங்க. இப்போதான் இப்ப ஜென் ஆல்பானா என்னன்னு தெரியுமா? ஆல்பா பீட்டா காமா இருங்க. ஜென் ஆல்பா இப்ப என்ன பேசுறாங்கன்னா இளையராஜா எல்லாம் ஒரு ஆளா, இசைஞானி வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர், அனிருத் இப்பெல்லாம் இப்ப ஒரு சாங் வேற போட்டுருக்கல.
இல்ல அனிருத்து முன்னாடி அதான் இப்போ சாயபங்கர்ன்றாங்க. ஆனா இவன் ஒன்னும் கிழிச்சு இல்ல, அது வேற விஷயம். சாயபங்கர் ஒன்னும் புடிங்க இல்ல, ஆனா புடுங்கின மாதிரி ஒண்ணு டேய் போர்ட்ரே பண்றாங்க. டேய் 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 நல்லா போட்டுட்டு வரேன். ஏன்டா டேய் ஐயா நல்லா உனக்கு போடுறானா இல்ல உனக்கு இல்ல நல்லா உனக்கு ரசனல்ல போடுறானா சொல்லு. இல்ல இல்ல உனக்கு நல்லா ரசனல்ல இல்ல இல்ல சொல்லு. நல்லா போடுறானா நல்லா போடுறான்னு விட்டுருந்தேன். நான் வந்துட்டு அவனுக்கு கேவலமான மியூசிக் டேரக்டர்னு சொல்ல வரல. அவனை தூக்கி எத்தனை வந்து இங்க இந்த அளவுக்கு வரும். ஆமாண்டா டேய் எனக்கு பிடிச்சிருக்குடா. இங்க மக்களுக்கு அதான்டா சொல்றேன். நீ இந்த ஜெனரேஷன் கிடையாது. இல்ல யூ இங்க கோ வித் அலெக்ஸ் யுவர் ஜெனரேஷன். ஓகேவா? அலெக்ஸ் அலெக்ஸ் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கியா? அது சாயுது bro, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இரு விக்னேஷ் சொல்றேன். கார்த்தி என்ன பண்ணலாம்? இல்ல என்ன பண்ணல நீ சாயபங்கர் கேட்டா உங்க அம்மா அப்பா பாட்டு கேட்டிருக்கியான்னு கேக்குது. இல்லடா அந்த மாதிரி ஃபேமிலின்னு சொன்னேன்டா. ஃபேமிலியா இருந்தா இல்லங்க இப்போ வரக்கூடாதாங்க. அதான் இல்ல விஜய் சேதுபதி பையனை ஊரே சேர்ந்து குமுறுது. ஆனா விஜய் சேதுபதி படம் எல்லாம் பாப்பாங்க. அட பாவிகளா எல்லாரையும் சேர்த்து வைக்கிறானே டேய் ஊர்ல. ஒரு நாளைக்கு எத்தனை பேருடா போட்டு அலெக்ஸ் இது எப்படி bro, தெரியுமாடா? விஜய் சேதுபதி படம் சரி உனக்கு விஜய் சேதுபதி படம் முடியாது. வரவங்க எல்லாம் சந்திக்க வச்சு விட்டுறாயா? புடிக்குதா? ஆஹ் நீ அதான் அதல்லடா அவன் பையனை அடிக்கிற பத்தியா? அவனும் ஐயா சின்ன பையன் தான்டா. ஐயா அவன் பாவம்டா. இல்ல பையன் அடிக்கலாம் ஐயா, அடிக்கக்கூடிய ஆள் தான். டேய் பாவி. இந்த சொல்லுவானே ஏதாவது காரணம் எல்லாம் கேட்காதீங்க சார், அடிங்க சார்ன்ற மாதிரி தான். காரணம் எல்லாம் கேக்குறேன். சந்திரமுகில அந்த தாத்தா விஜய்க்கு ஒரு காரணம் எல்லாம் கேக்குது. அவங்க தாத்தா ஐயா என் பேத்திய கூட கதை சாத்திட்டாரு. அது நிறைய பண்ணிருக்காப்ல. சந்திரமுகி விக்னேஷ் ப்ரோ இது படையப்பாவா அருணாச்சலமோ அதுலயே பண்ணிருக்காப்லையே. கதவு சத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டாராம். சே விடு விடு விடு. நோ 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 நோ. கேக்குதா? நீ போன கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு விட்டான். இல்ல மேட்ரு இல்ல bro, இப்போ உங்களுக்கு பசங்கன்னு வரும்போது கொஞ்சம் பசங்க தான் கொஞ்சம் மெச்சூர்டா பசங்க ஒரு ஒன்னா மாதிரி பசங்க டூவா? இல்ல இப்ப விக்ரம் பையன் அது ஓகே கரெக்டா இருக்காப்புல. வேற யாரும் சொல்லலாம்? உங்களுக்கு யார் பையன் இந்த மாதிரி கரெக்டா இருந்த மாதிரி தோணுது? உடனே வந்துட்டு எஸ்எஸ்சி அவருடைய பையன் சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. என்னடா இல்ல இப்ப உனக்கு புரியல. நீ என்ன கொஸ்டின் கேக்குற? இந்த ஆக்டரோடைய பையன் இல்ல கேக்குறான் அவன். அதான் இல்ல இந்த ஆக்டரோடைய பையன் கரெக்டா இருக்காம்பான்ற மாதிரி. கரெக்டா இருக்கான்னா சக்சஸா இல்ல நல்ல மனசா? ரெண்டுத்துலயும் இல்ல இல்லடா சக்சஸ்ன்றது வரும் போகும். புரியுதா? இப்ப பிரசாந்த் எல்லாம் தங்கமான கேரக்டர் சொல்றீங்களே. ஆமாண்டா. ஆனா அவருக்கு வந்து ப்ராப்பர் சக்சஸ் கிடையாது. இப்ப சாந்தனும் அது ஒரு காலம்டா. உனக்கு இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஏன்னா நாங்கெல்லாம் ஜென்சிடா. எங்க ஜெனரேஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு கூடுன்னு போயிடுங்க. எனக்கு நாளைக்கு காலைல ஏதாவது குளம் தான் கேட்க கூடாது. சரி அதான் வேற யாராவது இல்லடா விக்ரம் உனக்கு சாந்தனு பார்த்தாலும் அப்புறம் பேர் என்னது நீ யாரெல்லாம் எப்போ கேட்டு யாரு பேர் என்னது கட்டப்பா பையன் நம்ம சிபினாவை எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே விக்ரம் பிரபுல இருந்து எல்லாருமே நல்ல கேரக்டர் தான். புரியுதா? ஆனா மேட்ரு என்னன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கல. அதனாலதான் சொல்றேன் சக்சஸ் வேற இது வேற. வாழ்க்கை சக்சஸ் அந்த மாதிரி வரணுமா? எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்டா. அவர் பேர் என்னது பாரதி ராஜா பையன் மனோஜ் இருக்காப்ல இறந்துட்டாப்ல. அவர் எனக்கு என்னடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு மாதிரி சின்ன வயசுல இவரும் அப்படிதான் இருப்பாப்புல. புரியுதா? இல்லடா நிறைய எக்ஸ்போஷரோட வந்தாப்ல. ஒரு வாட்டி மனசு ஒரு மாதிரி வலிச்சு ஃபீல் பண்ணி இது பண்ணி பேசியிருந்தாப்ல. சாகறதுக்கு கூட தளபதி பத்தி ரொம்ப பேச பண்ணிருக்காரு. தளபதிக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவரு. நல்லா பேசுவாரு பக்கத்து வீடு வேற. அதுவும் இல்லாத இந்த இது கடைசியா வந்து சாம்பியன் ஒரு படத்துல வந்து ஒரு பையன் ஒருத்தன் டீனேஜ் பையன் ஒருத்தன் ஹீரோவை நடிச்சிருப்பான். ஓகேவா? இவரு ஏஎல் விஜய் இல்ல ஏஎல் விஜய் கிடையாது. அவங்க அப்படி கிடையாது. வேற ஒரு பையன் யாரோ ப்ரொடியூசர் பையனும் யாரோ ஒரு பையன் வந்து அவன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பான். அவனுக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல இவரு மனோஜ். அதுலயும் இறந்துற மாதிரி தான் இருப்பாரு. அந்த படத்துலயும் இறந்துற மாதிரி தான் காட்டுவாங்க.
ஸோ எப்படியாச்சும் கடைசி டைம்ல கூட ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு பார்த்தாப்புல. கடைசியா கொடு. எனக்கு அந்த தாஜ்மஹால் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அது ஆல்பம் ஹிட். அது ரகுமானு. ஆமா. அதே மாதிரி அல்லு அர்ஜுனன் ஒரு படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணி எடுப்பாப்புல. ஆமா. ஒரு மாதிரி ப்ளே பை மை கேரக்டர். ஆனா நிறைய பேர் அலெக்ஸ் அப்படியே நிறைய பேர் என்ன சொல்றது சினிமால இருந்தாங்க. ஆனா அப்படியே சக்சஸ் கொடுக்காமலே அப்படியே கொஞ்சம் ஏன் விக்ரம் எடுத்துக்கோ, உனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் விக்ரம்லாம் பாவம் ப்ரோ. 20 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு சக்சஸே கிடைக்கல. வருவார் திரும்பி வரும்போது பா. இல்லடா இந்த ஸ்கெட்ச் படம் எல்லாம் பார்த்தனையா எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. எனக்கு அந்த என்னோட personal- இருமுகன் ஓரளவுக்கு நல்லா ஒண்ணு பண்ணான். சரியா அதுதான்டா. அது இல்ல விக்ரம் மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு சக்சஸ் பத்தாது. இப்ப சூர்யா அண்ணாக்கே ஒரு சக்சஸ் பத்தாது. புரியுதா? இப்ப என்னன்னா இவங்கள மாதிரி ஆள்லாம் ஒரு 3 படம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 படம் சக்சஸ் கொடுத்து நல்லா ஓடி ஒரு படம் தவறுதுன்னையா அப்பதான் அது வந்து ஆமா ஒரு ஆமா ஒரு உண்மையில ரேஞ்சில முடிச்சு நிக்கும். விட்டுருவானுங்க. முடிச்சு விட்டுருவானுங்க. ஒரு படம் நல்லா ஓடிட்டு அடுத்த 2-3 படம் இதாச்சு இல்லையா அது அது கணக்குலயே வராது. அந்த இடையில ஒரு சக்சஸ் வந்துச்சு பத்தியா அது கணக்குலயே நிக்காது. உம் இன்னொன்னு இவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை என்னன்னா கன்சிஸ்டன்சி, ரிலீஸ் டேட்டு வருஷத்துக்கு ஒண்ணு விடாத பாத்தீங்கன்னா மொத்தமா இது பண்ணி படமும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு படம் வராது. மொத்தமா சேர்ந்து ஒரு ஒரே வருஷத்துல வந்து 2-3 படத்தை விட்டுருவாங்க. அப்படியே மொத்தமா சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இல்லைங்க ஸ்டார் வேற ஆக்டர் வேற ப்ரோ நிஜமே. ஆனா இன்னொருத்தர் சொல்லுவேன்டா நானு ஏன்னு உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வேணா 10 வருஷம் சூர்யா அண்ணா இருப்பாங்க. நான் சூர்யா அண்ணா சொல்ல இன்னொருத்தர் நான் ஓப்பனாவே சொல்றேன் நானு எந்திரனுக்கு அப்புறம் ஒருத்தர் கிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இல்லடா லிங்கா ட்ரோல் மெட்டீரியல் எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் உனக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் அது என்னது பேட்டை தான் வந்துச்சு. ஓகேவா? அப்புறம் ஜெயில இருக்கு. ஐயா நான் முதல்ல ஒண்ணு கன்சிஸ்டன்சியா ஹிட் கொடுத்தனால தான் நம்ம பீக்ல இருந்தோம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியா தளபதி அப்பத்துல இருந்து மக்களை பிடிச்சனாலதான், அதாவது குப்பை படமா இருந்தாலும் பரவாயில்ல அது ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த டச் இல்லாம பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அதனாலதான் இல்ல குப்பை படம்னா இந்த புலி அந்த மாதிரி சொன்னீங்க வேற எதுவும் இல்லை. அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் டச் இது அந்த மாதிரி வந்துட்டு சினிமா வித்தகரு நீங்க என்ன வேணா பேசுவீங்க. இல்லைங்க இப்போ படம் நம்ம ஆள் நடிக்கல இல்ல இப்போ ஏகே அதை ட்ரை பண்ணுவாரு. ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரவே வேணான்றது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வர வேணாம் பண்றேன். அதான் சொல்றேன் இங்க ஃபேன்ஸ்ன்ற பேர்ல ஆன்லைன்ல முதல்ல தளபதி நெகட்டிவ் சொல்றவங்க இவனுங்கதான். புரியுதா? ஆனா என்னைக்குமே தளபதிக்கு வந்து தோல் கொடுத்து நின்னதே அது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இல்லங்க இப்போ அஜித் பில்லா 2 பண்ண மாதிரி ரஜினி கூலி பண்ண மாதிரி நம்ம ஆள் அது இறங்கல. ஏன்னா அது வேணான்னு உஷாரா இருந்தது. இன்னொன்னு பண்ண ரெண்டுமே ஃபிளாப் தான். இதான் படம் வேற ஒரு வயலண்டான ஒரு மூவி. சரி அதுவும் நமக்கு வந்து நெகட்டிவ் சைடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கோட்ல ஒரு வாட்டி பண்ணிடணுன்ற மாதிரி நெகட்டிவ் சைடு தானே. ஆமா பிரியமுடன் பிடிக்கும், அழகுதான் பிடிக்கும், பெரியமுகன் பிடிக்கும், கோட்டும் பிடிக்கும். கோட்ல வந்துட்டு உங்களுக்கு வில்லன்னு காட்டாம சைக்கோன்னு காட்டினால்தான் நல்லா செட் ஆச்சு. ஏன்னா வில்லன்னா ஏதாவது ஒரு அந்த மாஸ் வில்லன்னு ஒண்ணு போகும். ஆனா சைக்கோன்னு போது கரெக்டா இருக்கு. நீ அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது இல்லைனாலும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம், சைக்கோ எடுத்துக்கலாம். இது ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு அவ்வளவுதான். இது என்னன்னா அலெக்ஸ் இந்த மகாராஜா படத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு நடிச்சு அது என்ன ஹீரோயின் அவன் நடிக்குது
நீ எது இதை பேசுறது இன்ஸ்டாகிராம்ல பொண்ணு போட்டு பார்த்தா இல்லடா, ஆனா இது இதெல்லாம் நம்ம பரவாயில்ல bro. நம்ம இல்ல தேர்ல கூட. கைதி கைதி படத்துல நடிச்ச பொண்ணு அவ்வளவு பெருசா வந்துருச்சு. ஆமா. அதான் இப்ப அந்த அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்ல போய் கமெண்ட் செக்ஷன் படிச்சு பாருங்களேன். என்னன்னா, டேய் லோகி என்னடா பண்ணுகிற கைதி முதல்ல அந்த பொண்ணை பார்த்து கூட எப்படி கைதிட்டு நினைக்கிறானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது ப்ரோ சத்தியமா. அது எப்படி இல்லடா, நினைக்கிறாங்கன்னு புரியும். முதல்ல டிஏஜிங் பண்ணுவானுங்களான்னு தெரியல. ஏதாவது இந்த சின்ன குழந்தை இது வச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் எடுப்பானே டவுட் தான்டா. அததான் ப்ரோ சொல்றேன். எப்படி எடுக்க முடியும்? இல்ல நீ புரியல. இப்போ சின்ன வயசுல அந்த குழந்தைய காட்டியாச்சு. இப்ப பெரிய வயசு பொண்ணா இருந்தா கூட வேற ஏதாவது சின்ன குழந்தைய காட்டலாம். டிஏஜிங் மட்டும் தான் எனக்கு பண்ண முடியும். என்னடா இந்த இது விக்ரம், லியோ, புரியுதா, கூலி இதெல்லாம் தாண்டி லோக்கியோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் வந்தானுங்க, நம்ம வந்து சும்மா எடுத்து வச்சா கூட பார்த்தீங்கன்னா அவன்லாம் டீகோட் பண்ணி அவன்லாம் ஒண்ணு புரிஞ்சுட்டு அவன்லாம் ஒண்ணு பாராட்டி போயிட்டே இருப்பானுங்க. இப்ப ஏன் அடிச்சானுங்க எதுக்கு அடிச்சானுங்கன்னே தெரியல. அடிச்சு காலி பண்ணிட்டான். கூலி அடிச்சு காலி பண்ணிட்டான். ஆனா ப்ரோ உங்களுக்கு இல்லடா இல்லடா இல்ல ப்ரோ. இல்லடா ஊரே சேர்ந்து அடிச்சுட்டு பழையது விஜய் ஃபேன் போட்டாருங்க. ஒரு இது உனக்கு பார்த்தனையா ரிவ்யூவர்ஸ்ல இருந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணாங்க அந்த படத்தை. கேக்குதா? ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஓப்பனா சொன்னா கூலிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இதுல நான் பங்கெல்லாம் கேட்கல. ஏன்னா இவனுக்கு பங்கு பிரிச்சு நம்மளுக்கு தான் செய்யும். அது மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு ஓப்பனிங்ல கூலியில உங்களுக்கு நிறைய அணில்ஸ்ல இருந்து எல்லாம் போனானுங்க. உண்மை இதுதான். நீங்க சும்மா வந்துட்டு தான் லோகேஷுன்னு உண்மையிலே ஆடியன்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சானுங்க. இது இப்ப பிரேக் ஆயிடுச்சு. டிசி பாருங்க. சரி இப்ப டிசிக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும். சத்தியமா சொல்றேன். நீங்க என்னதான் இவனுக்கு லோகேஷ கலாச்சாரம் டிசிக்கும் நல்ல ஓப்பனிங் இருக்கும். எனக்கு லோகேஷ் பெருசா முடியாது. ஆனா டிசி பாருங்க, அதுவே அவன் ஊனா நடிகர் தானே. அதுக்கே ஒரு நல்ல ஓப்பனிங் தருவானுங்க. அட்ராக்ஷன்லாம் இவனுக்கு இருக்கு ப்ரோ. அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும். ஒழுங்கா நல்ல படம் எடுத்தாலும் இது ஓட தான் போகுது. உங்களுக்கு டிசி கூலி நல்லா ஓகே. இருந்தாலும் ஓடியே தான் அது போகுது. 20 இல்ல 12 வோல்ட்டா 24 சொல்லவே இல்லையா? எது சொல்லு. இல்ல நீங்க என்ன பண்றீங்க இதுல வேணாம். அதான் வேணாம் அப்புறம். ஆனா மேட்ரு என்னன்னா, இல்ல ப்ரோ நல்ல படம் இருந்தா இப்ப ஓடும். தெலுங்குலயும் அப்படி ஆயிட்டு, தமிழ்லயும் அப்படிதான் ஆயிடுச்சு. தமிழ்ல வந்துட்டு தெலுங்கு சினிமா மாதிரி ஆயிடுச்சு. உண்மைன்னா அங்க டயட் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு இதெல்லாம் இருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க அந்த மாதிரி பேனல் யாரும் டவுட்ரா. கடைசியா ஈஸ்வர் எப்போ வந்தா? நேத்தா முந்தேனத்தா நேத்து வரலடா. அவன் 2 நாளாவே ஆள் வரல. ரோசம் வந்துச்சோ அன்னைக்கு திட்டிய இது ஸ்பீக்கர் கொடுக்காம அமிச்சோம்ல, அதோட வரணும் தான். டிசில லோகேஷ் இருக்கலாம் ப்ரோ. ஆனா டைரக்ட் பண்றது அருண் மாதேஸ்வரன். ரத்த கிளறி. ஆனா இல்ல அருண் மதேஸ்வரன் ஹேட்டர்ஸ் நாங்களாம் கொஞ்சம் பேர் இருக்கோம். இந்த படத்தை நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம். முதல்லதான் இப்போ எனக்கு வந்துட்டு மாறி சொல்றது புரியாது. ஆனா உங்களுக்கு அந்த இப்போ ஒரு படம் வந்துச்சு பைசன், அது இப்படம் தான். அதான் அந்த மாதிரிதான் நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா எல்லாம் நாசமா போகுது. அந்த மாதிரிதான் ஒரு உனக்கு ஏன்டா பிடிக்கணும்? இல்ல உனக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு மாறி சொல்றது புரியாது. அதான்டா உனக்கு ஏன் பிடிக்கணும்? இல்ல அவர் பர்சனலா இருங்க அவர் பர்சனா உங்களுக்கு ஏன் பிடிக்கணும் பிடிக்காம போகணும்? அவர் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அவ்வளவுதான். அதான் இல்ல அப்படி இல்லைங்க. இப்போ பாரஞ்சித்து சார்பேட்டா சூப்பர் படம். ஆனா எனக்கு இப்ப பாரஞ்சித்து பிடிக்காதுன்னு சொல்றது தாண்டி அவன் சூப்பரா இந்த படம் எடுத்திருக்கான். திரும்ப கேக்குறேன் உனக்கு ஏன் இல்ல அவனுக்கு ஏன் பிடிக்கும்? ஒரே கேள்விதான் கேட்டான். இல்ல மேட்டர் கேளுங்க. சார்பேட்டா நல்லா இருக்கான். இவன் வந்துட்டு இப்போ ஒரு படம் படம் ஃபர்ஸ்ட் படம் என்னது பரியரும் பெருமாள், அது நல்ல படம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா படமையும் காட்டணும் வந்தா கூட பரவாயில்ல. இவன் அந்த ஐடியாலஜியை மாத்திக்கிட்டு ஒரு மாதிரி லூசுத்தனமா எடுக்கும்போது உங்களுக்கு மெகண்டே அவனை கேட்டிருப்பாங்க, அவன் திட்டிருப்பாங்க. இவன் இப்ப டிஎம்கேக்கு சொம்படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு முட்டு குத்து நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி சொல்லுங்க. ஐடியாலஜி எல்லாம் அவன் எடுத்த படத்துல பரியரும் பெருமாள் தவிர எதுவுமே எனக்கு பிடிக்கல. இல்லடா ஒரே நிமிஷம் அலெக்ஸ். யாரு பேசுறது? டியூடா? இல்ல டியூடா பேசுனது
ஆமா ஆமா இல்ல அலெக்ஸா இல்ல தான் பேசிட்டு இருக்காரு ஒரு நேரம். இல்ல ஒரே நிமிஷம் டியூட் இங்க மேட்ரு என்னன்னா ஐடியாலஜி இருந்துருக்குடா சொல்றோம். அதுல ப்ரோ உங்களுக்கு இல்ல ஐடியாலஜி பேர் எடுத்தது அவர் ப்ரோ, நான் இல்ல கிடையாது. இல்ல நீங்க சரி, நீங்க விடு, அதெல்லாம் உங்களால கேஸ் வராது. அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கல்ல. எனக்கும் அதே இதுதான். அலெக்ஸ் சொன்னதுல எனக்கு உடன்பாடு. ஏன்னு வைங்களேன், இவன் மாரி செல்வராஜ் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு அந்த இது கர்ணன் படம்லாம் வச்சு பாத்தீங்களா, நடந்தது பாத்தீங்கன்னா இது டிஎம்கே ஆட்சில. ஆனா அது டைம்ல எப்படி காட்டுனா எடிஎம்கே ஆட்சில அந்த மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அது ஓகேங்களா? மலுப்பல் தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மலுப்பல் இல்ல தான். bro, இல்ல bro, இல்ல dude, ஐயா ஒரு நிமிஷம் அதேதாங்க dude. இல்ல இதுவும் இல்ல மாமன்னனா கார்த்தி, ஒரு அதுவும் நிமிஷம். அதேதான். இல்ல கார்த்தி, இல்ல இதெல்லாம் ஐடியாலஜி தவிர்த்துட்டு பார்த்தாலும் கர்ணனே ஒரு மொக்க படம். மாமன்னன் அதை விட மொக்க படம். இல்லடா நீ மொக்க வந்து இதான் கர்ணன் நல்லதான் ப்ரோ பைசனான இருந்தது. படம். இல்ல இல்ல கர்ணன் அலெக்ஸ் second half கர்ணன் என்ன நல்லாதான் ப்ரோ இருந்தது. என்ன என்ன கர்ணன் நல்லாதான் பேசுறேன்னு இருந்தது. இல்லடா என்ன பேசுறேன்னு தெளிவா பேசு. ஒரு படம் ஓடி ஹிட் சத்தியமா ஆயிடுச்சுன்னா கர்ணன் மொக்க படம். இல்லடா அது மொக்கன்னு நீ முடிவு பண்ண கூடாதுடா. மக்கள் முடிவு பண்ணி ஒரு படத்தை ஹிட் ப்ரோ ஆகிருக்காங்க. எனக்கு பிடிக்கல, வேணா அலெக்ஸ் போர்டு அப்படி போட்டுருக்கேன். கிடையாதுடா. அலெக்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லு, ஓகேவா? ஒரு படம் மக்களா பார்த்து முடிவு பண்ணி இது பண்ண அது ஹிட் இது படம் இது இல்ல ப்ரோ, அது இல்லடா. நீ லாக்டவுன்ல நீ இல்ல லாக்டவுன் நீ எப்படி தெரியுமா இருக்க? ஒரு திமுக நிமிஷம். கர்ணன் இல்லடா கர்ணன் ஹிட் படம் இல்ல. இல்ல திமுக கர்ணன் ஹிட் படம் இல்லையா? இட்டு தான்டா. கேளுடா. இல்ல 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 ப்ரோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது அலெக்ஸாவோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனா படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றது ஜனரஞ்சமா மக்கள் முடிவு பண்றதுதான். ஆமா அது உண்மை, அதான் நான் சொல்றேன். அது உண்மை. இப்ப வாழை படம் வச்சு வாழை சரியா ஓடல, ஓடிச்சு, ஆனா எனக்கு பிடிக்கல. மாமன்னன் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல உன் டிபில வச்சுக்கிற டியூடே இங்க யாருக்கும் பிடிக்கல, ஆனா அந்த படம் 100 கோடி பிளாக் பஸ்டர். பிடிச்சதுனாலதான் அதான் தளபதி சைட்ல சொன்னா பிடிச்சவன் கோடி பேர் இருக்கான்ப்பா இல்ல அப்படின்னு மாதிரிதான். எனக்கு டிராகன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பிடிக்கலன்னு சொல்லிட்டு டியூடு படத்தை ஒன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லாரும். பாட்டி டியூடுல பாட்டு நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, ஆனா கதை நல்லா இருக்குது. அதான் எல்லாத்துக்கும். நீயும் கதை பார்க்க மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா டிராகன்ல கதையும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். யாராவது டியூடு நல்லா இல்ல பிடிக்கலன்னு சொன்னா சரிங்கன்னு நீடுவேன். நான் போய் ஏங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அப்படின்னா போய் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருவேன். தந்துட்டாங்களா அடியா அலெக்ஸ்? இல்ல இல்ல சொல்றான் பாரு, டியூட் எல்லாம் புரிஞ்சு உங்களால முடியாது ப்ரோ. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வேணும். என்ன பண்றது? இது நானும் ஜென்சி தான், எனக்கும் டியூட்லாம் பிடிக்கல. நானே ஜென்சி தான். நீ எதுக்கு புரிதல? அது ஜென் ஆல்பாக்கு பிடிக்கும். ஐயா ஒழுங்கா நீ ஜென்சியா ஜென்சி ஆல்பா ப்ரோ. அலெக்ஸ் நானும் ஜென்சி தான், எனக்கு டூடு பிடிச்சிருக்கு. பாருங்க இல்ல வீட்டுல ஒரு பையன் இப்பதான் 10வது போயிருக்கான், அவனை கூட்டுவாயா? அதான் அவன் ஜென் ஆல்பா வந்து ஜாப்பா கமான்னு தெரியல, ஆல்பா தான் அவன் ஜென் ஆல்பா. அவன் வருவான் இது ஒத்துக்க முடியாது. பையனை வச்சு இல்ல இது ஒத்துக்க முடியாத ஒப்பீனியன் ப்ரோ. இருங்க ப்ரோ இது இந்த ஜென் ஆல்பாக்கு தான் பிடிக்கும், ஜென்சிக்கு தான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்ல. அப்படி பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் கூட டியூட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துப்பாங்க, அவ்வளவுதான். அது ஏஜ் பேரியர்ல அப்படின்னு தான் சொல்லவே முடியாது. விக்னேஸ்வருக்கு டூடு ரொம்ப பிடிச்சதான். இப்பதான்டா சொன்னேன் பிடிக்கலன்னு. அதுக்குள்ள இருங்க இந்த சைடு டியூட் படத்தை வச்சுவாங்க, அப்படியே படத்தை வச்சுவாங்க. ஆக்சுவலா டியூட் மாடர்ன் வெர்ஷன் உனக்காக தான். அப்ப பூவே உனக்காக பிடிச்சவங்கள வயசு அதை மட்டும்